இன்னைய சமையல் ஃபஸ்ட்டு தக்காளி பழம் பருப்பு ரசம். இதுக்கு இவ்வளோட்டு புளி, ஒரு 25 கிராமுக்குள்ள புளி எடுத்து நல்லா கரைச்சி, உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், 4 தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு 2 பச்சை மிளகாயும் கிழிச்சு போட்டு நல்லா கொதித்தோடனே வெந்த பருப்பை நல்லா கரைய விட்டுதை கரைச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் பச்சை ஜலத்தையும் விட்டு நல்லா பதச்சி வந்தோடனே 2 கடுகு, 2 ஜீரகம், பாதி காஞ்ச மிளகாயும் தாளித்து கொட்ட வேண்டியது. இது ரசம். அடுத்தது சாதம். இது 3 கப்பு சாதம், 6 பேருக்கு 3 கப்பு அரிசி, 9 கப்பு ஜலம் வச்சு நல்லா 4 சவுண்டு, கொஞ்சம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத இருக்கணும்னா 4 சவுண்டு விட்டுக்கலாம், கொஞ்சம் குழவ வேணுன்னா 5-6 சவுண்டு விட்டுக்கலாம். இது சாதம். இது கேரட்டும் பீட்ரூட்டும் பொரியல், தேங்காய் போட்ட பொரியல், வெங்காயம்லாம் கலக்கலை, தேங்காய் போட்ட பொரியல். அதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் வேண்டாம் அப்படின்னா 2 பச்சை கொத்தமல்லி, 2 விதை தனியா, 2 காஞ்ச மிளகா, 2 கடலைப்பருப்பு வறுத்து பொடி பண்ணி அதையும் போட்டு பண்ணலாம். தேங்காயும் இல்லாத வெங்காயமும் இல்லாத வெறுமனை இது பண்ணிக்கலாம். இது பீட்ரூட்டு பொரியல். இன்னைய சமையல். எல்லோரும் ஆதரவு கொடுங்க.